வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 42. சத்தியம். அவள் கட்டிலில் சற்று அசைந்து படுத்தாள். கருத்து வளைந்த புருவங்களினாலும் அடர்ந்து இருண்ட இமைகளாலும் இயற்கையாகவே மை தீட்டப்பட்டவை போல் காட்சியளித்த அவள் கண்களின் பார்வை தரைப்பக்கமாக சாய்ந்தது. வெளியே செல்ல எத்தனித்த உபாத்தியாயினி திரும்ப உள்ளே இழுத்த உதடுகள் அவன் திரும்பியதும் பேசும் சக்தி இழந்து வெட்கத்தின் அடையாளமாக பொன்முறுவல் காட்டின. விலகிச் செல்லும் ஆண்களை கவர அஸ்திரங்களை வீசுவதாலும் நெருங்கி வரும்போது வெட்க வளையால் தங்கள் இச்சையை மறைப்பதாலும் பெண்கள் ஆண்களை எத்தனை பைத்தியமாக அடித்து விடுகிறார்கள் என்று உபாத்தியாயன் நினைத்தான். புருஷர்களுடைய உணர்ச்சிகளை பின்னி பின்னி இழுக்க இயற்கை எத்தனை வசீகர கயிறுகளை ஸ்திரீகளுக்கு அளித்திருக்கிறது என்று சிந்தித்தான் உபாத்தியாயன். இத்தகைய சிந்தனைகளில் உபாத்தியாயன் இறங்குவதற்கு காரணம் அவன் புத்தி அந்த சமயம் காம இச்சையை மீறிய வேறு பிரதேசங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்ததுதான். மலைவாசல் ராஜ்ய நிலை மிக கடுமையாகி கொண்டு வருவதை பற்றிய யோசனைகளை அவன் புத்தி அள்ளி வீசி கொண்டிருந்தபடியால் கட்டிலில் கிடந்த அந்த கட்டழகியின் சரச அழைப்புகளை ஏற்கும் நிலையில் அவன் இல்லை. கபீசத்தில் இருக்கும் ஹீனர்களை மலைவாசல் வழியாக நுழையாமல் தடுக்கும் பொறுப்பை தோரமானா தனக்கு அளித்திருக்கிறான். அதே சமயம் பல்தேவ் சித்ராவின் தம்பியோடு சேர்ந்து கொண்டு ஏதோ சதி செய்வதற்காக சில ஹீன பிரபுக்களுடன் மலைவாசலுக்கு வந்து அந்த சதியில் சித்ராவையும் சிக்க வைக்க ஏற்பாடு செய்கிறான். பொது வீட்டில் நடமாடும் ஆட்களின் பூர்வீகத்தை பற்றிய தகவல் ஏதும் சரியாக கிடைக்கவில்லை. இதற்கிடையில் என்ன காரணத்தாலோ தோரமானா மாளவத்தின் மீது படையெடுக்க தயங்குகிறான். மூலஸ்தானபுரத்தில் குப்த படைகளை முறியடித்து தன் விரோதியான அடிலனை தீர்த்து கட்டிய பிறகும் தோரமானா ஏன் மாளவத்தின் மீது படையெடுக்கவில்லை? பல்தேவுக்கும் சித்ராவின் தம்பிக்கும் தொடர்பு எப்படி ஏற்பட்டது? பல்தேவ் தனக்கு எதிராக சதி செய்வது தோரமானாவுக்கு தெரியுமா? இத்தகைய பல கேள்விகள் புத்தியில் தாண்டவமாடியதால் உபாத்தியாயன் ஆழ்ந்த கவலையோடு கட்டிலை அணுகி சித்ராதேவியின் பக்கத்தில் சிலை போல் உட்கார்ந்து கொண்டான். அவன் தன்னை நோக்கி வந்த மாதிரியையும் உட்கார்ந்த நிலையையும் கவனித்த சித்ராதேவி அவன் கையுடன் தன் கையொன்றை சேர்த்து கொண்டாள். புஷ்பத்தின் தளிர்கள் போல் மென்மையாக தன் கையில் அழுத்தி ஆறுதல் அளித்த அந்த அழகியின் விரல்களை உபாத்தியாயன் சற்று வலிக்கும்படியாக இறுக பிடித்தான். வழியிலும் ஆனந்தம் இருக்கிறது என்பதை சித்ரா அப்பொழுதுதான் அறிந்து கொண்டாள். கையை பிடித்து கொண்டே உபாத்தியாயன் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தது சித்ராதேவிக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. அவன் முகத்திலிருந்த கவலை அவள் ஆறுதலில் புகுந்து மனதில் சிறிது சஞ்சலத்தையும் விளைவிக்கவே சித்ராதேவி மெல்ல, உபாத்தியாயர், என்ன யோசிக்கிறீர்கள் என்றாள். அவன் அதற்கு உடனே பதில் சொல்லாதிருக்கவே, உபாத்தியாயரே, இப்பொழுது எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்றாள் சற்று விஷமமாக. உபாத்தியாயன் சிந்தனை சற்றே கலைந்தது. சித்ராதேவியை பார்த்து அவன் முகம் பழைய நிலையை அடைந்தது. அவள் கேள்விக்கு சிரித்து கொண்டே பதில் சொன்னான். இருக்க வேண்டிய உலகத்தில் இல்லை என்று. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நீ பக்கத்தில் இருக்கும்போது, அதுவும் இந்த நிலையில் இருக்கும்போது நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு போன உபாத்தியாயனை சித்ரா இடைமறித்து, யார் தடை செய்கிறார்கள் என்று மெல்லிய குரலில் வினவினாள். இன்னொருவர் தடை செய்வதாயிருந்தால் அந்த தடையை மீற தயங்க மாட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் நான் பிரவேசிப்பதை தடை செய்வது கடமை என்றான் உபாத்தியாயன். என்ன கடமை? ராஜ்ய கடமை. ராஜ்ய கடமை இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய நாள் ஏதாவது உண்டா? உண்டு. அந்த நாள் இன்னும் வரவில்லை. எப்பொழுது வரும்? மலைவாசலில் என் வேலை முடிந்தால் வரும். அப்படி என்ன தலைபோகிற வேலை? என் தலை போவதானால் கவலைப்பட மாட்டேன். ஒரு ராஜ்யத்தின் நன்மை என் கடமையில் பிணைபட்டு கிடக்கிறது. தவிர பேராபத்தில் சிக்கியிருக்கும் இன்னொருவன் தலை போகாமலும் காக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அவ்வளவு அக்கறை காட்ட வேண்டிய அந்த தலை யார் தலையோ? உன் தம்பியின் தலை. படுத்திருந்த நிலையிலிருந்து துள்ளி எழுந்தாள் சித்ராதேவி. எழுந்த வேகத்தில் அவள் பூவுடல் சரையலென உபாத்தியாயன் மேல் தாக்கியது. உபாத்தியாயன் கடைசியாக எய்த அம்பு அவள் உடம்பை ஒரு ஆட்டு ஆட்டியே விட்டது. என் தம்பியின் தலைக்கு ஆபத்தா என்று பெருமூச்சு வாங்க கேட்டாள். பல்தேவின் சதி ஆலோசனை திட்டம் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்றான் உபாத்தியாயன். சித்ராதேவிக்கு ஏதோ பெரிய சுமை இறங்கியது போல் இருந்தது. இதற்காகத்தானே இவ்வளவு பயமுறுத்தி விட்டீர்கள்? தகப்பனுக்கு விளைவித்த அநீதிக்கு பழிவாங்க தனையன் முற்படுவதில் ஆபத்து இருக்கத்தான் செய்யும். தவிர இந்த ஏற்பாடு யாருக்கு தெரிய போகிறது? பல்தேவ் நமது பக்கத்தில் இருக்கிறான். என் தம்பியும் அப்படி புத்தி இல்லாதவன் அல்ல என்றாள். இந்த 2 பேரை விட புத்திசாலி இன்னொருவன் இருக்கிறான் என்றான் உபாத்தியாயன். யாரை சொல்கிறீர்கள்? தோரமானாவைத்தான் சித்ராதேவி. தோரமானாவின் சாமர்த்தியத்தை அல்பமாக நினைத்து இந்த பல்தேவின் உதவியை கொண்டு தோரமானாவை தீர்த்து கட்டலாம் என்று உன் தம்பி நினைத்தானானால் அதைவிட பெரிய ஹாஸ்யமான யோசனை உலகத்தில் இருக்கவே முடியாது
என்றான் உபாத்தியாயன். தம்பியை பற்றி உபாத்தியாயன் இழிவாக கூறியதை சித்ரா தேவி அறவே வெறுத்தாள். சொல்லவண்ணாத சீற்றமும் அவள் மனதில் குடிகொண்டது. என் தம்பியை பற்றி அவ்வளவு மட்டமாக நினைப்பவர் என்னை பற்றி எப்படி நினைப்பீர்கள் என்று கேட்டாள். உபாத்தியாயனிடம் இயற்கையாக உள்ள விஷமம் மேலெழுந்து நிற்கவே அவன் வாய் தவறி, அந்த புத்திசாலியின் அக்காள் என்று நினைப்பேன் என்று பதில் கூறினான். அவ்வளவுதான். சித்ராதேவி சுயநிலை மறந்தாள். ஹீனர்களின் உக்கிரம் பூராவும் அவள் உடம்பில் கொதித்து உபாத்தியாயனை கட்டிலை விட்டு இரு கைகளாலும் பிடித்து தள்ளினாள். முதலில் அறையை விட்டு வெளியே போய்விடுங்கள், இருந்தால் என்ன செய்வேன் என்று சொல்ல முடியாது என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் இருந்த தலையணை ஒன்றை எடுத்து அவன் மேல் வீசினாள். உபாத்தியாயன் சிரித்த வண்ணம் அந்த தலையணியை பிடித்து அப்புறம் எறிந்துவிட்டு அவளை இறுக பிடித்து கொண்டு, சித்ரா, கோபத்திலும் உன் முகம் எத்தனை அழகாக இருக்கிறது என்றான். இந்த கொஞ்சலொன்றும் என்னிடம் வேண்டாம். நாங்கள் எல்லாம் முட்டாள்கள். எங்களிடம் அடிமையாக இதே மாளிகையில் அடிபட்ட நீங்கள் ஒருவர்தான் புத்திசாலி. விடுங்கள் என்று திமிரினாள். மெல்லியதாக நீண்டிருந்த உபாத்தியாயன் கரங்கள் சிறகடித்து கொண்டு நிற்கும் அந்த புறாவை இரும்பென இழுத்து அணைத்தன. சித்ரா, உன் தம்பியை சூழ்ந்திருக்கும் அபாயமே என்னை அப்படி பேச தூண்டியது. கோபிக்காதே. நீ என்னை விரட்டினால் இந்த உலகமே எனக்கு சூன்யமாகும். நீ நினைப்பது போல் உன் தம்பியின் நிலை அவ்வளவு சாதாரண அபாயத்தில் இல்லை. என் ஊகம் சரியானால் அவன் தீவிரமான அபாயத்தில் சிக்கியிருக்கிறான். தோரமானா அவனை இன்னும் சுதந்திரமாக விட்டிருப்பதே அதற்கு அத்தாட்சி என்றான். அவன் இருக்குமிடம் தோரமானாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றாள் சித்ரா சற்று நிதானத்துக்கு வந்து. பைத்தியமே, தோரமானாவிடம் ராகுலன் சிறை இருக்கிறான். ராகுலனுக்கு உன் தம்பி இருக்குமிடம் தெரியும். ராகுலனோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள யாரையும் காட்டிக் கொடுப்பான். தேவையானால் அரை நொடியில் ராகுலனை விஷயத்தை கக்கும்படி செய்யலாம் தோரமானா. அதை ஏன் செய்யவில்லை என்று கேட்டான் உபாத்தியாயன். சித்ராவின் முகத்தில் கவலையும் பயமும் சூழ்ந்தன. உபாத்தியாயரே என்றாள் நடுங்கும் குரலுடன். பயப்படாதே சித்ரா, உன் தம்பியை நான் காப்பாற்றுகிறேன் என்றான் உபாத்தியாயன். நன்றி ததும்பும் கண்களுடன் அவனை ஏறெடுத்து நோக்கிய சித்ரா தேவி, சத்தியமாக என்றாள். பதிலுக்கு உபாத்தியாயன் அவள் வலது கையில் தன் கையால் அடித்து, சத்தியமாக என்றான். தாயிடம் அமைதியை நாடும் குழந்தை போல் சித்ரா தேவி அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவன் அவள் முகத்தை தனக்காக உயர்த்தினான். அவள் ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். ஆனால் உதடுகளிலிருந்து சொற்கள் உதிரவில்லை. அழகிய அவள் இதழ்கள் அவள் வசத்தில் இல்லை.